அன்பு உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். மரங்கள் மண்ணுக்கு வரங்கள், அதை பற்றி முழுமையாக இப்போ பார்ப்போமா? அதற்கு முன்னதாக பல்சுவை பெட்டகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஞாயிறு சிறப்பு பதிவோடு உங்களை சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மரங்கள் மண்ணுக்கு வரங்கள் என்றால் அது மனிதனுக்கு எப்படி? சிந்தித்து பாருங்களேன். 5 பூதங்களுமே நமக்காகத்தானே படைக்கப்பட்டவை. மரங்களிலே பல வகை இருக்கின்றன. விலை உயர்ந்த மரங்கள், லட்சக்கணக்கிலே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய விலை உயர்ந்த மரங்கள் நிறைய இருந்தாலும் கூட வேறு எந்த மரத்திற்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு ஒரு மரத்திற்கு இருக்கிறது. பொதுவாக வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு சுப வைபவமாக இருந்தாலும் வாசலில் முதலில் வந்து நிற்கும் மரம் அதுதான். அது வாழ்த்துவதற்கு பிறந்த மரம். நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் தானே? ஆமாம், உங்களுடைய எண்ணம் சரிதான். அது வாழை மரமே தான். வாழை மரத்தை பற்றி நமக்கு நிறையவே தெரியும். நான் அதை பற்றி பேசப்போவது இல்லை. ஒரு வாழை மரத்தை கொண்டு ஒரு வாழை தோட்டத்தையே உருவாக்கிவிடலாம், இல்லையா? ஒரு வாழை மரம் குலை தள்ளிய பிறகு தன்னை அழித்து கொண்டு தன்னுடைய சந்ததியினை வாழ வழிவகுத்து கொடுக்கும். ஆகையால்தான் வாழையடி வாழையாய் வாழ்க என்று நாம் மற்றவர்களை வாழ்த்துகின்றோம். சரி, இது நமக்கு தெரிந்தது தானே, இல்லையா? வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா, வான்முகிலும் கற்றதில்லை, மழை பொழிய மறந்ததா என்பார் கவியரசு கண்ணதாசன். ஆனால் இந்த வாழை மரத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. ஒரு 24-25 ஆண்டுகளுக்கு முன் புதுச்சேரி ஆசிரிய பயிற்சி கல்லூரி மாணவிகள் பாடி வெளியிட்ட ஒரு ஒலி நாடா, அதாவது கேசட், அதிலே வந்த ஒரு பாடல் ஒரு பாடலுடைய வரிகள், சில வரிகள் என்னை மிகவும் கவர்ந்திருந்தன. என்ன என்று கேட்டால், மரங்களெல்லாம் மேலே வானம் பார்த்து பூக்கும், வாழை அதன் பூதான் வளைந்து பூமி பார்க்கும். மரங்களெல்லாம் மேலே வானம் பார்த்து பூக்கும், வாழை அதன் பூதான் வளைந்து பூமி பார்க்கும். இந்த வரிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு செய்தியை சொல்லுகின்றேன். வாழைக்காய் கீழ்நோக்கி தான் காய்த்திருக்கும், ஆனால் வளைந்து இருக்கும். அந்த காய் வளைந்ததன் காரணமாக அதனுடைய நுனிப்பகுதியானது வானத்தை பார்த்து மேலே நோக்கி இருக்கும். வாழைப்பழத்தை நன்றாக தொட்டு பார்க்கின்ற பொழுது நம்மால் இதை உணர முடியும். வாழை வளைந்திருக்கும். அந்த காய்கள் எல்லாம் மண்ணை நோக்கி வந்தாலும் கூட வளைந்து அது பூமியை, வானத்தை பார்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும். வாழையினுடைய பூ பூமியை பார்த்திருக்கிறது, வாழையினுடைய காய் வானத்தை பார்த்திருக்கிறது. இதில் ஏதோ ஒரு உலக தத்துவம் மறைந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பாதம் பார்த்து நடப்பவர்கள் பாதை மாறாமல் செல்வார்கள், வானம் பார்த்து செல்பவர்கள் வழி தெரியாமல் சென்று விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். சரி, வாழையுடைய காய் மட்டும் வானத்தை பார்த்து இருக்கிறதே, அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. முதலிலே வாழைப்பூவினுடைய இந்த குணத்திற்கு என்ன காரணம் என்று பார்ப்போம். பொதுவாக படிக்கின்ற காலகட்டத்திலே நாம் பக்குவத்தோடு வாழைப்பூவை போல தலைகுனிந்து வாழ்வது என்பது வெட்கக்கேடாக நாம் நினைக்கக்கூடாது. அது வெட்கத்தால் ஏற்படக்கூடிய, நாணத்தால் ஏற்படக்கூடிய தலைக்குனிவு என்பது வேறு. ஆனால் அமைதியால், கண்ணியத்தால், கனிவால்,
பணிவால் நாம் தலைகுனிந்து நடப்பது என்பது உயர்வை கொடுக்கும். கல்வியோடு கூடிய ஒழுக்கமும் பண்பும் பணிவும் இரக்கமும் கருணையும் இவை போன்ற குணங்களை எல்லாம் நிரம்ப கற்ற ஒருவர் இறுதி வரையிலே அவர் அந்த வாழைப்பூவை போலதான் படிந்து நிற்பார். படிக்க வேண்டிய காலகட்டத்திலே அல்லது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய காலநிலையிலே அவர்கள் வாழைப்பூவை போல பணிவோடு இருந்தால் வாழை காயாக மாறுகின்ற பொழுது தலை நிமிர்ந்து நடக்க முடியும். எப்பொழுது நாம் தலை குனிந்து வாழ வேண்டும் என்ற நிலையில் நாம் இருக்கின்றோமோ அந்த பணிவோடு அந்த பண்போடு நாம் வளருகின்ற பொழுது இந்த உலகம் நம்மை வாழைக்காயை போல தலை நிமிர்ந்து வாழ செய்யும். சாதாரண செய்திதான் இது. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பொருந்துமா என்று கேட்கக்கூடாது, நம் எல்லோருக்கும் பொருந்தும். அதாவது பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதேபோல அந்த பதவி வருவதற்கு முன் நாம் எப்படி வாழைப்பூவை போல இருந்திருந்தோம், பதவி வந்த பிறகும் அந்த வாழைப்பூவினைப் போல நாம் அந்த கண்ணியத்தோடும் அந்த பதவிக்கு வருகின்ற பொழுது பணிவை கொடுத்து ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வாழைக்காயைப் போல வளைந்திருந்தாலும் நிமிர்ந்து நிற்கின்ற அந்த வாழைக்காயைப் போல நாமும் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ முடியும். இந்த உலகத்திலே எல்லாமும் அதாவது 6 அறிவு உள்ள மனிதனுக்கு ஓர் அறிவு உள்ள புல் பூண்டு தொடங்கி 5 அறிவு உள்ள விலங்குகள் பறவைகள் வரைக்கும் நமக்கு தான் பாடம் கற்றுத் தருகின்றன. நாம் ஒருபோதும் அவைகளுக்கு பாடம் சொல்ல முடியாது. பராமரிக்கலாம், பாதுகாக்கலாம், அழிக்கவும் செய்கின்றோம். ஆனால் இந்த புல் பூண்டு தொடங்கி பறவைகள் விலங்குகள் வரையிலான அந்த உயிரினங்கள் தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றன. இந்த வாழை மரத்திற்கு தான் எத்தனை குணம், எத்தனை சிறப்பு பார்த்தீர்களா உறவுகளே? ஆகவே பணிந்து நடக்க கற்றுக்கொள்வோம். வாழை பூவை போல படிந்து நடக்க கற்றுக்கொள்வோம். வாழைக்காயை போல நிமிர்ந்து நிற்க அது வழி சொல்லிக் கொடுக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்றும் பல்சுவை பெட்டகம் இணைந்தே இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.